ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படுற பாரதியார் பற்றிய கொஸ்டின்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஸ்டினாக பார்க்காம நம்ம பாரதியார் பற்றிய குறிப்புகளாக பார்த்துருவோம். இந்த பாரதியார் பற்றிய குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இவரை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் அது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், டாப்பிக்லேயே கொடுத்துருக்காங்க தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு. அதனால் முதல்ல பாரதியாரை ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியார் மொத்தம் 39 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. இந்த 39 ஆண்டுகளில் அவருக்கு 14 மொழிகள் தெரியும். அந்த 14 மொழிகளில் அது 3 மொழி வெளிநாட்டு மொழி. இவ்வளவு மொழிகள் கற்று இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மொழியில் தான் அனைத்து கவிதைகளையும் இயற்றியிருக்காரு, இலக்கியங்கள் எல்லாமே படிச்சிருக்காரு. அதனால தான் இவர் தமிழோட இலக்கியத்துக்கு பெரிதும் பங்காற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் வளர்ச்சிக்கும் இவர் பங்காற்றியிருக்காரு. அதனால தான் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற இந்த பாடப்பகுதியில் நம்ம இந்த பகுதி ஈல இவரை முதல்ல வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே முதல்ல நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா அது பாரதியாருடையது தான். இதையும் ஞாபகம் வச்சுங்க. வாங்க இவரை பற்றிய குறிப்புகள் போகலாம். நீங்கள் நிறைய குறிப்புகள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே இருந்தாலும் ஏதோ 1-2 குறிப்புகள் உங்களுக்கு தெரியாதே இருக்கும். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முதல்ல பாரதியார். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சுப்பிரமணி. இவர் சுப்பையா எனவும் அழைக்கப்பட்டார். இவருடைய பெற்றோர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாய் பிறந்தவர் தான் இவங்க. இவரது ஊர் தூத்துக்குடியில் உள்ள எட்டயபுரம். இவரது காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11-12-1882 முதல் 11-9-1921 வரை. பாரதியார் 7 வயதிலேயே தமிழ் கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். 11வது வயதில் பேச்சு போட்டியில் வென்றதனால் எட்டயபுர மன்னர் மற்றும் சமஸ்தான புலவர்கள் 2 பேர், எட்டயபுர மன்னரும் சமஸ்தான புலவர்களும் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை அளிச்சிருக்காங்க. ஜூன் 1897 பாரதியாருக்கு 15 வயது நிரம்பிய போது செல்லம்மாளுடன் திருமணம் நடந்தது. அப்போ திருமண வயது ரொம்பவும் கம்மியாகத்தான் இருந்திருக்கும். காசியில் 2 ஆண்டு தங்கியிருந்து பாரதியின் ஆளுமையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. காசியில் 2 ஆண்டு தங்கியிருந்தது பாரதியோட ஆளுமையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. முறுக்கு மீசை, சீக்கியர்களின் தலைப்பாகை மற்றும் வீறு கொண்ட நடையினை தனக்கே உரிதானதாக்கினார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு இதழாசிரியராக பாரதி என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதி இளம் வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பத்திரிகையாளர் மற்றும் துணையாசிரியராக சுதேசிமித்ரன் என்ற பத்திரிகையில் 1904ஆம் ஆண்டு தொடங்கியிருக்காரு. சக்கரவர்த்தினி என்ற இதழை 1905 தொடங்கியிருக்காரு. கர்மயோகி, பாலபாரதம் முதலிய ஆங்கில இதழ் ஞாபகம் வச்சுங்க. கர்மயோகியும் பாலபாரதம் ஆகிய 2மே ஒரு ஆங்கில இதழை இவர் நடத்தியிருக்காரு. இந்தியா அது 1906 ஆரம்பித்தது. இது இந்தியாங்கிறது ஒரு வார ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயா அது தினசரி ஏடு. சூரியோதயம் போன்ற இதழில்களின் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் தான் பாரதி. பாரதியின் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதியின் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர். இது மட்டும் இல்லாமல் பாரதியின் பாடல்களை முதலில் வெளியிட்டவர், மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதியின் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்னு சொல்லப்படுறவர். அடுத்ததா பாரதி ஒரு பாடலாசிரியர் மற்றும் ஒரு தேசியவாதி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். புதுக்கவிதையின் முன்னோடி பாரதி. பாரதி புதுக்கவிதைக்கு முன்னோடி வால்ட் விட்மன், அதாவது புதுக்கவிதையின் முன்னோடின்னு அழைக்கப்படுறவர் நம்ம பாரதி தான். இந்த பாரதியோட புதுக்கவிதைக்கு முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது வால்ட் விட்மன். கவிதையில் சுயசரிதியம் எழுதிய முதல் கவிஞர் அப்படின்னு சொன்னால் அவர் பாரதியார் தான். தம் பாடலுக்கு
தாமே மெட்டு அமைத்த கவிஞர் இந்த பாரதியார். நிவேதிதா தேவியை சந்தித்த பின் தீவிரவாதியானார். இங்கே தீவிர தேசியவாதியானார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தீவிரவாதி வேணாம், தீவிர தேசியவாதியானார். இவர் 1908ஆம் ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சிமிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். 1908 சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சிமிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். பாண்டிச்சேரிக்கு 1908ஆம் ஆண்டு சென்றார். கடலூரை 1918ஆம் ஆண்டு நெருங்கிய போது அவர் கைது செய்யப்படுறாரு. பாரதி 1919ஆம் ஆண்டு சென்னை ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்திக்கிறாரு. எப்பன்னு பார்த்தோம்னா 1919ஆம் ஆண்டு. பாரதி தன்னுடைய இளமை காலத்தில் தமிழ் தேசிய தலைவர்களிடம் நல்ல உறவுகளை ஏற்படுத்தியிருக்காரு. குறிப்பாக வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா, மண்டையம் திருமலாச்சாரியார் மற்றும் சீனுவாச்சாரி போன்றவர்களிடம் நல்லுறவை வளர்த்திருக்காரு. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் தான் இந்த பாரதியார். பாரதியாரின் பாடல்கள் முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியாரின் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். இதுவே பாரதியாரின் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதியின் பாடல்களை ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரிடமிருந்து வாங்கி நாட்டுடைமையாக்குவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓமந்தூர் பி. ராமசாமி ரெட்டியார். பாரதியின் பாடல்களை ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரிடமிருந்து வாங்கி நாட்டுடைமையாக்குவர் இந்த ஓமந்தூர் பி. ராமசாமி ரெட்டியார். இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓமந்தூரார் அப்படின்னு சொல்லப்படுற இவர் தான் சென்னை மாகாணத்தோட முதல்வராக இருந்திருப்பார். ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக பாரதி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் தான் இவர். இவர் தற்கால பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் கிடையாது, பாரதி அடிக்கடி குறிப்பிடும் பெண் தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஓம் சக்தி. இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுங்க. பாரதியார் சாதி அமைப்புக்கு எதிராக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் அதற்கு உதாரணமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. இவர் முஸ்லீம்கள் நடத்தும் கடையில் தேநீர் பருகினார். தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் தேவாலயத்திற்கு சென்று அனைத்து விழாக்களிலும் பங்கேற்றார். இவர் குழந்தை திருமணம், வரதட்சணை முறையை தீவிரமாக எதிர்த்தார். ஆனால் விதவை திருமணத்தை ஆதரித்தார். இதை ஞாபகம் வச்சுங்க. விதவை திருமணத்தை ஆதரித்தவர் இவர் தான். குழந்தை திருமணம், வரதட்சணை முறையை தீவிரமாக எதிர்த்தவரும் இவர் தான். பாரதி தன் பூநூலை கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தார். கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தார். பாரதியை பற்றிய பிற தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தற்போது புகழ்பெற்று விளங்கும் பாரதியின் படத்தை வரைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்யா என்ற பாஷ்யம். இந்த புகழ்பெற்று விளங்கும் படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தலையில் முண்டாசு கட்டுறது, இந்த சீக்கியரோட தலைப்பாகை, முறுக்கு மீசை, இதுமாரி வளர்ந்தவர் தான் இந்த ஆர்யா என்ற பாஷ்யம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வ. ராமசாமி ஐயங்கார். பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது கல்கி. இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான கவிதை வசன கவிதையின் ஒரு எடுத்துக்காட்டு. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி ஃப்ரீவர்ஸ் என்றழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதா ரத்னகரம் போன்ற இதழ்களிலும் பாரதி தம் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம், ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக திகழ்ந்தார். அதுபோலவே தமிழில் தலைப்பிடுவதற்கு மகுடமிடல் அப்படின்னும் பாரதியார் கூறியிருக்காரு. தமிழ் இதழ்களில் தமிழ் மாதத்தையும் ஆண்டு குறிப்பிடும் முறை கையாண்டதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர் தான். தமிழ் புதின வகைக்கான பாரதியாரின் பங்களிப்புக்காக அவரின் சந்திரிகையின் கதை 1920 இயற்றப்பட்டிருக்கு அமைகிறது. முற்று பெறாமல் முதல் பாகத்துடன் முடிந்து விடுகிற இப்புதினம் பாரதியாரின் இறுதிகால நூலாக அறியப்படுகிறது. சந்திரிகையின் கதை அப்படிங்கிறது பாரதியாரின் இறுதிகால நூல். பாரதி ஓர்
தேசிய கவிஞராக கருதப்படுகிறார். இவருடைய இறுதிச் சடங்குல 14 நண்பர்கள் மட்டுமே பங்கேற்றனர். 16 நபர்கள் மட்டுமே பங்கேற்றனர். 14. கட்டுரை மற்றும் புனைப்பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம். இலசை சுப்பிரமணியன், சாவித்திரி, சு. பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசாபிமானி, செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன், சக்கரவர்த்தினி, இதெல்லாம் இவருடைய கட்டுரை புனைப்பெயர்கள். இது மட்டும் இல்லாமல் பாரதி தன்னை எப்படி அழைத்து கொண்டுவார் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லிதாசன் என்று அழைத்து கொள்வார். ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சரஸ்வதி. மகாகவி கிடையாது, சரஸ்வதி. ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் சரஸ்வதி. இவர் பாடியவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தேசிய பாடல்கள், சுதந்திர பாடல்கள், தலைவர் வாழ்த்துக்கள், பக்தி பாடல்கள், சமூக பாடல்கள், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, வசன கவிதை மற்றும் முப்பெரும் பாடல்களை இவர் பாடியிருக்காரு. முப்பெரும் பாடல்கள் என்பன கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இதுதான் முப்பெரும் பாடல்கள். பாரதியின் முப்பெரும் பாடல்கள் என்பன யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். நீங்கள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு அதை எழுதுனீங்கன்னா தவறு. பாஞ்சாலி சபதம் என்பது இதில் வந்திருக்கு. பாஞ்சாலி சபதம் ஒரு கண்ட காவியமாகும். கண்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா அது ஒரு துண்டு அல்லது பகுதியை தான் கண்டம் அப்படிம்போம். ஞானரதம், நிலவும் வான்மீனும் காற்றும், சந்திரிகையின் கதை, தராசு முதலிய உரைநடை நூல்களை எழுதியிருக்காரு. இவர் பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. இவருக்கு வழங்கப்பட்ட புகழுரைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ அப்படிங்கிறது இவருடைய புகழாரமாக பாரதிதாசன் கூறியது. இது மட்டும் இல்லாமல் பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதைப்புயல், திறம்பட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும், இவ்வாறெல்லாம் கூறியது பாரதிதாசன். அடுத்தது பரலை சூ. நெல்லையை பற்றி பாரதியாரை பற்றி. பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னது பரலை சூ. நெல்லையப்பர். நாமக்கல் கவிஞர் எவ்வாறு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். இவ்வாறு கூறியது நாமக்கல் கவிஞர். பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திர ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். இவ்வாறு கூறியது நாமக்கல் கவிஞர். இவருடைய பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவரும் பாரதியார் தான். இவருடைய மேற்கோள்கள் என்னென்னு பார்த்தோம்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம், மேதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இவ்வாறு கூறியதவர் தான். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழிது படித்திடடி பாப்பா, பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும், இரவாத புது நூல்கள் இயற்றல் வேண்டும், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்து சேர்ப்பீர். இவ்வாறு கூறியதும் பாரதியார் தான். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். அடுத்தது ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமமாக வாழ்வோம் இந்நாட்டிலே. இவ்வாறு சொன்னது பாரதியார் தான். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில். அவ்வாறு கூறியது பாரதியார் தான். வாலிய பாரத மணித்திருநாடு நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல், எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓரினம், எல்லாருக்கும் இந்நாட்டு மன்னர் எல்லாரும் இந்நாட்டு மன்னர். இவ்வாறு கூறியதும் பாரதியார் தான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். இவ்வாறு கூறியதும் பாரதியார் தான்.
தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும், கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும். இவ்வாறு கூறியதும் பாரதியார் தான். ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மகாபாரதத்தில் வர ஸ்டோரி. அதில் யார் கூறியது அப்படின்னு கேட்டாங்க. இதில் இந்த இதை கூறியது வந்து பாரதியார் தான். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இவ்வாறு கூறியவரும் பாரதியார் தான். சிந்து நதியின் மிசை அவ்வாறு கூறியதும் பாரதியார் தான். ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்திராயினும் ஒன்றே. இவ்வாறும் கூறியது பாரதியார் தான். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்திக்கூர்மையில் சிறப்பு பெறும். இவ்வாறும் கூறியது பாரதியார் தான். இது மட்டும் இல்லாமல் இவருடைய சிறப்பு பெயர்கள் யார் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பாருங்கள், புதுக்கவிதையின் முன்னோடி பைந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னு பாரதிதாசன் கொடுத்துருக்காரு. சிந்துக்கு தந்தை அப்படின்னும் பாரதிதாசன் கொடுத்துருக்காரு. நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா அப்படின்னும் பாரதிதாசன் கொடுத்துருக்காரு. காடு கமலும் கற்பூர சொற்கோ இதுவும் பாரதிதாசன் கொடுத்துருக்காரு. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, விடுதலை கவி, அமரக்கவி, முன்னறி புலவன், மகாகவி, உலகக்கவி, தமிழ்கவி, மக்கள் கவிஞர், வரக்கவி இவ்வாறெல்லாம் இவர் வந்து அழைக்கப்படுறாரு. இவருடைய நூல்களை பற்றி பார்க்கலாம். இவருடைய நூல்களை பற்றி முன்னையே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதில் ஞானரதம் இது வந்து தான் தமிழின் முதல் உரைநடை காவியம் அப்படின்னு சொல்லலாம். தராசு, சந்திரிகையின் கதை, மாதர், கலைகள் இது எல்லாமே இவருடைய உரைநடை நூல்கள். பாரதியாரோட கவிதை நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், காட்சி அதான் வசன கவிதை மாவும், புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு, பாரத மாதா, திருப்பள்ளி எழுச்சி, பாரத தேவியின் திருத்த சாங்கம், விநாயகர், நான்மணி மாலை இதெல்லாம் இவர் இயற்றிய கவிதை நூல்கள். இவருடைய சிறுகதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திண்டிமா சாஸ்திரி, பூலோக ரம்பை, ஆறில் ஒரு பங்கு, ஸ்வர்ணகுமாரி, சின்ன சங்கரன் கதை, நவதந்திர கதைகள், கதை கொத்து இதெல்லாம் இவருடைய சிறுகதைகள். இவருடைய நாடகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெக சித்திரம் அப்படிங்கிறது இவர் இயற்றிய நாடகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு வந்து 14 மொழிகள் வந்து அறிந்தவர். இவர் தம்பி என அழைப்பது வந்து பர்லி சு நெல்லையப்பரை இவர் தம்பி அப்படின்னு அழைப்பார். பர்லி சு நெல்லையப்பர் வந்து பாரதியார் ஒரு அவதார புருஷர், இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாமக்கல் கவிஞர் பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்திய நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னைய பார்த்தோம் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படின்னு. கவிமணி வந்து இவரின் பாப்பா பாட்டில் நெஞ்சை பறி கொடுத்தேன் அப்படின்னு கவிமணி வந்து சொல்லியிருக்காரு. பாரதியோட சுயசரிதம் தான் தமிழில் முதல் சுயசரிதம் அப்படின்னு சொல்லலாம். இதையே ஒரு கொஸ்டினை கேட்கலாம், யாருடைய சுயசரிதம் தமிழின் முதல் சுயசரிதம் அப்படின்னு? அது பாரதியார். இவரை பற்றி சிற்பி பாலசுப்ரமணியம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுக்கு அதாவது பாரதிக்கு நந்தனர் சரித்திர கீர்த்தனை மட்டும் தெரியும், ஜப்பானிய ஹைக்கு லாவகமும் புரியும், தாகூரையும் அறிவான், வால்ட் விட்மனின் புதுக்கவிதை ஒளியையும் உணர்வான், காளிதாசனான அவன் செல்லிதாசனாகவும் தன்னை அறிவித்து கொண்டவன், சுதந்திரத்தையும் பெண் உரிமையையும் புதுயுக கனவுகளையும் நவநவமான மொழிகளில் பேசியவன் என்கிறார் சிற்பி பாலசுப்ரமணியம். அனைவரும் தாய்நாடு என கூற பாரதி மட்டும் தந்தையர் நாடு என கூறியவர். அவர் தான் சொல்லியிருப்பார், எம் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு. பாரதியோட நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாரதியாரோட ஃபோட்டோவை பாருங்கள். உண்மையான பாரதியார் வந்து எப்படி தான் இருப்பார்.
இதுதான் உண்மையான பாரதியார். நன்றி.